நெஞ்சு சளி தொடர்ந்து இரும்பல் இருக்குதா? சிம்பிளாக வீட்லேயே இருக்கிற பொருள் வச்சு எப்படி கஷாயம் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வெற்றிலை, ஒரு கொத்து கற்பூரவள்ளி இலை, கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு பட்டை, கிராம்பு 4, ஏலக்காய் 1ன்னு எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணியில் எல்லாத்தையும் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். திப்பியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே போட்டுறாதீங்க. அந்த திப்பியையும் நல்லா இடித்து சாறு எடுத்து தண்ணியோடு சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி இல்லைனா சுக்கையும் சேர்த்து இடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சளி எல்லாமே அறுத்துட்டு வந்துடும். இந்த கஷாயத்தை 3 நாள் தொடர்ந்து குடித்தா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சளி எல்லாமே நல்லாவே குறைஞ்சிரும். இதுவே 10 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் எல்லாத்தோடைய அளவுலையுமே பாதியாக குறைச்சிக்கலாம். அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ வீட்டில் யாருக்காவது சளி இல்லைனா தொடர் இரும்பல் தொந்தரவு இருந்தால் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.